ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் நாங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 2 இடங்களை தவிர அனைத்து இடங்களுக்கு நாங்கள் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருந்தோம். இதுவரை அவர்கள் குறிப்பிட்ட 9 சபைகளில் பருத்தித்துறை, சாவகச்சேரி இந்த ஏனைய 7 இடங்களிலும் நாங்கள் நிராகரிக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். நாங்கள் மாத்திரமல்ல, பல சுயேட்சை குழுக்களும் பல கட்சிகளும் கூட ஒரே காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த இளைஞர்கள் சம்பந்தமான பர்த் சர்டிஃபிகேட் பிறப்புச் சான்றிதழ் இங்கே இருக்கக்கூடிய பிறப்புச் சான்றிதழ் டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர் அவர்களால் அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இங்கு கொடுக்கப்படும் சகல பிறப்புச் சான்றிதழ்களும் அவரால் உறுதிப்படுத்தப்பட்டுத்தான் கொடுக்கப்படுகின்றது. அதனுடைய ஃபோட்டோ பிரதியைத்தான் நாங்கள் கொடுக்கின்றோம். ஆகவே அந்த ஃபோட்டோ பிரதியில் இங்கே இருக்கக்கூடிய என்னென்னு சொல்றது பிறப்புச் சான்றிதழ் தரக்கூடிய அந்த கந்தோரில் அது உறுதிப்படுத்தப்பட்டுத்தான் கொடுக்கப்படுகிறது. அதனுடைய ஃபோட்டோ பிரதியில் அந்த உறுதிப்படுத்தல் இருக்கிறது. அது இருந்தும் கூட அவர்கள் அதனை நிராகரிக்கிறார்கள், ஒரிஜினலாக இல்லை என்று அது சொல்லப்படுகிறது. நாங்கள் அனைத்து தேவையான அளவுக்கு இளைஞர்களை கொடுத்திருக்கிறோம். அனைத்து இளைஞர்களுக்குமான பிறப்புச் சான்றிதழ் கொடுத்திருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் எங்களுக்கு ஐடென்டி கார்டு கொடுத்திருக்கிறோம். அந்த பிறப்புச் சான்றிதழிலும் ஐடென்டி கார்டிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், உதாரணத்துக்கு 90 91ஆம் ஆண்டு ரெண்டிலும் பார்த்தால் நிச்சயமாக தெரியும், எல்லோருக்கும் தெரியும். பிறப்புச் சான்றிதழிலும் இருக்கக்கூடிய 91ஆம் ஆண்டு என்று சொல்லி சொன்னால், ஐடென்டி கார்டிலும் அது 91ஆம் ஆண்டில் தான் ஆரம்பிக்கின்றது. ஆகவே இலகுவாக இவர்கள் இதனை செய்திருக்க முடியும். அது மாத்திரமல்ல, நாங்கள் கொடுத்த பிரதிகள் அனைத்திலும் ஜேபி அதனை அப்ரூவ் பண்ணி அவர் சைன் பண்ணித்தான் நாங்கள் இதனை கொடுத்திருக்கிறோம். அப்படி கொடுக்கப்பட்டும் கூட அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஜேபி அதனை அவர் சைன் பண்ணது பிழை என்று சொன்னால், ஜேபியை என்ன காரணத்துக்காக நாங்கள் வைத்திருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. ஆகவே இங்கு நாங்கள் தேவையான அனைத்து ஆவணங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆவணங்கள் ஜேபியினால் சைன் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த பிரதிகள் அனைத்தும் இங்கு இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட கந்தோர்களில் எடுக்கப்பட்ட பர்த் சர்டிஃபிகேட் பிரதிகளாக அது இருக்கிறது. ஆகவே இதனை நிராகரிப்பதற்கு எந்த இடமும் கிடையாது. அது மாத்திரமல்ல, எமக்கு தரப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் அதனுடைய பிரதி தான் கேட்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது புதிய ஒரு ஓர்டர் வந்திருப்பதாக இப்பொழுது சொல்லப்படுகிறது. அதாவது தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு போன 15ஆம் தேதி ஒரு புதிய அறிவித்தல் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த புதிய அறிவித்தல் கூட என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த ஒவ்வொரு ஏஜி ஆஃபீஸிலையும் இப்பொழுது இந்த பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கலாம் தானே, அது அவர்களால் அப்ரூவ் பண்ணி தர வேண்டும் என்று சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் கூட அனைத்து பர்த் சர்டிஃபிகேட்டும் அதனுடைய ஃபோட்டோ பிரதிகள் அவ்வாறு தான் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே அந்த வகையில் இவற்றை இல்லாமல் செய்வதற்கான எந்த காரணங்களும் கிடையாது. எங்களை பொறுத்தவரையில் வெறுமனே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இல்லாத சுயேட்சை குழுக்களாக இருக்கலாம், வேறு கட்சிகளாக இருக்கலாம், இவர்கள் எல்லோரையும் ஓரம் கட்டிவிட்டு ஓரிரு கட்சிகளை, முக்கியமாக ஆளுங்கட்சி என்பிபி போன்ற கட்சிகளை வைத்துக்கொண்டு உள்ளூராட்சி சபைகளை இவர்கள் நடத்துவதற்கு யோசிக்கிறார்கள் என்ற ஐயம் எங்கள் எல்லோருக்கும் விழுகின்றது. ஏனென்று சொல்லி சொன்னால், இல்லை, மிக பெரும்பாலானவர் இங்கு மாத்திரமல்ல, யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல, கிளிநொச்சியில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது, வன்னியில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு சொல்லப்பட்ட காரணங்கள் எல்லாம் இந்த காரணங்களாகத்தான் இருக்கின்றது. ஆகவே தேர்தல் ஆணையாளர் தான் விரும்பியபடி நேரத்துக்கு நேரம் அவர் இந்த விடயங்களை மாற்றிக்கொண்டிருக்க முடியாது. தேர்தல் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிற்பாடு அவர் இவ்வாறு புதிய புதிய விஷயங்களை சொல்வாராக இருந்தால், அதுக்கிடையில் நாங்கள் பல வேலைகளை செய்துவிட்டோம். பல பேருடைய பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து விட்டோம். பல பேரிடம் கையெழுத்து வேண்டி விட்டோம். இவை எல்லாம் நடந்ததுக்கு பிற்பாடு போன 15ஆம் தேதி ஒரு புதிய சைக்குலர் அனுப்புவதாக இருந்தால் அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? தேர்தலுக்கு முன்பாக இவை சொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு இல்லை. 15ஆம் தேதி 3ஆம் மாதம், இந்த மாதம் 15ஆம், இன்றைக்கு 20ஆம் தேதி, 5 நாட்களுக்கு முன்பு ஒரு சைக்குலர் அனுப்பப்பட்டதாக எங்களுக்கு தேர்தல் பிரதி ஆணையாளர் சொல்கிறார். இவற்றுக்கு மேலாக இன்று காலையில் நாங்கள் அதனை கையளிக்க வருகிற பொழுதோ, இவர் ஈசன் என்னுடன் இருந்தார், மயூரன் என்னுடன் இருந்தார். அவர்கள் சொன்னார்கள் இது ஏற்றுக்கொள்ளப்படும். தேர்தல் அதாவது இது ஜேபி எல்லாம் அப்ரூவ் பண்ணது. அவர் அங்கு முக்கியஸ்தர்களை கூப்பிட்டு அவர்களிடம் கதைத்து அவர்கள் தான் சொன்னார்கள் இது ஏற்றுக்கொள்ளப்படும். அது சகலதும் இங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் இருக்கிறது. அவர்கள் எங்களை பார்த்தது, பேசியது, தாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறியது அனைத்தும் இங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் இருக்கிறது. ஆகவே அவர்கள் சொன்னதுக்கு பிற்பாடுதான் நாங்கள் இதை கையெழுத்திருக்கிறோம்.
ஆகவே இதை நிராகரிப்பதற்கான எந்த கிரவுண்டும் நிச்சயமாக இல்லை. இப்பொழுது நாங்கள் கேட்டபொழுது சொன்னார்கள், கொழும்பில் இருந்து எங்களுக்கு நிராகரிக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கொழும்பில் தேர்தல் ஆணையாளரிடமிருந்து தங்களுக்கு உத்தரவு வந்திருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் நாங்கள் தொலைபேசி மூலம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தேர்தல் ஆணையகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகத்திடம் கேட்ட பொழுது அவர்களும் சொன்னார்கள் இது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று. இன்று காலமே நாங்கள் இங்கு வந்து கையளிக்க வருகிற பொழுது இவர்களும் சொன்னார்கள் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று. ஆனால் திடீரென்று இவர்கள் நேரத்துக்கு நேரம் மாற்றுவது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் இது தொடர்பாக உடனடியாக நீதிமன்றம் சொல்லியிருக்கின்றோம். நான் இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய உதவி தேர்தல் ஆணையாளரிடம் கேட்டிருக்கிறேன், எழுத்து மூலம் தரும்படி கேட்டிருக்கிறேன். நாளைக்கு தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் உடனடியாகவே உயர் நீதிமன்றத்துக்கு சென்று இதற்கான தடை உத்தரவை பெறுவதற்கு ஏற்கனவே நாங்கள் கொழும்பில் உள்ள சட்டத்தணிகளுடன் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நாளைக்கு அநேகமாக இவர்களை தந்தவுடன் நாளைக்கோ நாளை மறுதினமோ இது நிச்சயமாக வந்து நாங்கள் உயர் நீதிமன்றத்தில் இது ஒரு முக்கியமான பிரச்சனை. ஏனென்று சொல்லி சொன்னால் இப்பொழுது அண்மையில் கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் கூட நான் இப்பொழுது சுமந்திரனுடன் பேசிக்கொண்டேன். சுமந்திரன் சொன்னார், அண்மையில் கொண்டு வந்த சட்டத்தில் கூட இந்த பர்த் சர்டிபிகேட் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் அங்கு இல்லை. ஆகவே இல்லாத ஒரு விஷயத்தை இப்பொழுது உருவாக்குகிறார்கள். எங்களை பொறுத்தவரையில் வடக்கு மாகாணமோ கிழக்கு மாகாணத்தில் இந்த பிரச்சனை என்பது அவர்கள் எங்கள் எல்லோரையும் ஓரங்கட்டிவிட்டு அரசாங்கம் தான் விரும்பியவரை கொண்டு வருவதற்கு தேர்தல் ஆணையாளர் துணை போகிறார் என்று சொன்ன ஒரு விடயம்தான் எங்களுக்கு தோன்றுகிறது. ஆகவே நாங்கள் உடனடியாக இது நீதிமன்றம் போவதை தவிர வேறு வழி இங்கு இல்லை. இவரிடம் கேட்ட பொழுது கூட இவர்களால் இதற்கு எந்த பதிலும் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் கொழும்பில் சொன்னதை கேட்டு சொன்னதை சொல்பவர்கள் போல் எங்களுக்கு கிளிப்புள்ள போல் இங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் நீதிமன்றம் செல்வது என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு வழியாக எங்களுக்கு இருக்கிறது. இந்த வழக்கு யாருக்கு எதிரான வழக்கு? தேர்தல் ஆணையாளருக்கு, இங்க இருக்கக்கூடிய பிரதி தேர்தல் ஆணையாளர், இங்க இருக்கக்கூடிய தெரிவத்தாட்சி அலுவலர் அனைவருக்கும் எதிரான வழக்காகத்தான் இது இருக்கும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தங்களுக்கு ஆதரவான உள்ளாட்சி சபை உறுப்பினர்களை கொண்டு வருவதற்காக இதனை செய்திருக்கலாம் நினைக்கிறீர்கள்? அதைத்தான் நான் சொல்றேன், திரும்ப நாங்கள் சொல்றோம். எல்லோரையும் ஓரங்கட்டி, சுயேட்சைகளை ஓரங்கட்டி, பல்வேறுபட்ட அரசியல் ஓரங்கட்டி, ஒரு சில அரசியல் கட்சிகள் தான் இப்போது கிடைத்திருக்கு. பல அரசியல் கட்சிகள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது தனியே ஜனநாயகத்தால் தமிழ் தேசிய கூட்டணிக்கு உள்ள பிரச்சனை மாத்திரமல்ல, தமிழ் காங்கிரஸில் ஒரு இடம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கிறது தமிழ் மக்கள் கூட்டணி MMCயில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல கட்சிகள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது என்னை பொறுத்தவரையில் ஒரு பிழையான விடயம். நாங்கள் அனைவரும் இளைஞர்கள் தேவையான அளவுக்கு கொடுத்திருக்கிறோம். இளைஞர்களுக்கான பிறப்பு சான்றிதழ் சரியான முறையில் கொடுத்திருக்கிறோம். இவை அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் ஐடென்டி கார்டு கொடுத்திருக்கிறோம். இவை அனைத்தும் கையில் இருக்கு. அவர்கள் ஒப்பிட்டு பார்ப்பதற்கான வசதிகள் அனைத்தும் இருக்கிறது. அனைத்தும் இருக்கத்தக்கதாக இது கொடுக்கலாம் என்று எங்களுக்கு சொல்லி இப்பொழுது அது நிராகரிக்கப்பட்டதாக சொல்லுவது எந்த விதத்தில் சரியானது? ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இந்த வழக்கை போடுமா அல்லது ஏனைய நிராகரிக்கப்பட்ட முதல் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இப்போ சட்டத்தணியுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வழக்கு போட முடியும் என்று சொல்கிறார்கள். கன பேர் போடுகிற பொழுது நிச்சயமாக நீதிமன்றம் அதை கவனத்தில் எடுக்கும். ஆகவே ஏனையோரும் இப்ப நாங்கள் ஒரு கட்சியாக அதனை செய்கின்றோம். ஏனைய கட்சிகள், ஏனைய சுயேட்சை குழுக்களும் கூட இவர்களுடன் இணைந்து கொள்ளலாம். கொழும்பில் இப்பொழுது நிசாம் காரியப்பர் இது தொடர்பாக அந்த சட்டத்தினுடன் தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே ஏனையோரும் அவருடன் தொடர்பு கொண்டு இந்த விஷயங்கள் சம்பந்தமாக அவருடன் பேசலாம். உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் இதுவரையான காலப்பகுதியில் வேறு எந்த அரசாங்கத்தினுடைய காலப்பகுதியில் இவ்வளவு மோட்டுத்தனமான முட்டாள்தனமான ஒரு முடிவை நாங்கள் இதுவரை பார்த்தது கிடையாது. ஏனென்று சொல்லி சொன்னால் இங்கு அதாவது உங்களுக்கு ஒரு இளைஞனை இவன் இளைஞன் தான், அவர்கள் சொன்ன 18 வயசுக்கும் 35 வயசுக்கும் இடைப்பட்ட இளைஞன் தான் என்று நிரூபிப்பதற்கான சகல ஆவணங்களும் இருக்கிறது. ஐடென்டி கார்டு இருக்கிறது, பர்த் சர்டிபிகேட் இருக்கிறது, ஒப்பிட்டு பார்க்க முடியும். அப்படி இருக்கிற பொழுது அதை ஒப்பிட்டு பார்க்காமல் நீங்கள் இதில் அது என்னன்னு சொல்லி தேர்தல் அந்த ரெஜிஸ்ட்ராரனுடைய எம்பலமோ அந்த ரப்பர் ஸ்டாம்ப் இல்லை என்று சொல்வது எவ்வளவு முட்டாள்தனமானது. ஏன்னு சொன்னா இதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு உங்களுக்கு வழிமுறை இருக்கிறது, அதுக்கான ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது. இளைஞரா இல்லையா அடையாள அட்டை ஏனைய அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு காரணத்தை சொன்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, அதாவது இது பிழையான விடயம். யார் ஏற்றுக்கொள்ளினம் ஏற்றுக்கொள்ள என்பது வேறு. இது ஒரு பிழையான விடயம், பிழையான அணுகுமுறை. அது சாதாரண மக்களை இவர்கள் மிக மிக மோசமான நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறார்கள். ஒரு பர்த் சர்டிபிகேட் கொண்டு கொடுப்பதெல்லாம் இப்படியான ஒரு கிராம மட்ட தேர்தலில் அவர்கள் எத்தனை டாக்குமெண்ட் நாங்கள் ஒருவருடன் கேட்க முடியும்? அவர்கள் எவ்வளவு இடத்துக்கு நாங்கள் துரத்த முடியும்? இதெல்லாம் மிக மோசமான ஒரு அணுகுமுறையை இவர்கள் கொண்டு வருகிறார்கள். இந்த மோசமான அணுகுமுறை என்பது என்னை பொறுத்தவரையில் எனக்கு தெரியாது. தென்பகுதியை பற்றி எனக்கு தெரியாது.
இங்கு இருக்கக்கூடிய மக்களை அல்ல இங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை சுயேட்சை குழுக்களை ஓரம் கட்டுவது இவர்களுடைய முக்கியமான நோக்கமாக இருப்பதாகத்தான் எங்களுக்கு தோன்றுகின்றது. நாங்கள் உயர்நீதிமன்றம் சென்று இதற்கான தீர்வை கட்டாயம் நாங்கள் எட்டுவோம். 2025ஆம் ஆண்டுக்கான மாநகர சபை தேர்தலில் பிரபல தொழிலதிபர் ஞானப்பிரகாசம் சுலட்சன் அவர்களுடைய நேரடி வழிபடுத்தலை அவரை முதன்மை வேட்பாளராக கொண்டு யாழ் மாநகர சபைக்கான வேட்புமனு பட்டியலை இன்றைய தினம் நாங்கள் காலையிலே சமர்ப்பித்திருந்தோம். 17ஆம் தேதி நாங்கள் எங்களுடைய கட்டுப்பணத்தை செலுத்தி அதற்கான ஆவணங்களை பெற்றுக்கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைய தினம் எங்களுக்கான அந்த விடயத்திலே ஒரு நிராகரிப்பு நடைபெற்றிருக்கின்றது. சட்டத்தின் பிரகாரம் தேர்தல் திணைக்களத்தினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் வட்டாரத்திலே நேரடியாக 4 பெண்களையும் பட்டியலிலே நேரடியாக 10 வேட்பாளரையும் போட வேண்டும் என்று சட்டத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் நாங்கள் வட்டார ரீதியாக 4 பெண் வேட்பாளர்களையும் பட்டியலுக்கூடாக 12 வேட்பாளரை நாங்கள் நியமித்திருந்தோம். மொத்தமாக 16 வேட்பாளர். ஏற்கனவே இங்கே நாங்கள் 17ஆம் தேதி நாங்கள் கட்டுப்பணம் செலுத்திய போது நாங்கள் அந்த தேர்தல் திணைக்களத்திலே சில அதிகாரியுடன் பேசி கொண்டதன் பிரகாரம் தான் இந்த பட்டியலை நாங்கள் தயாரித்து கொண்டிருந்தோம். அந்த வகையிலே அந்த தேர்தல் திணைக்களத்திலே அந்த அதிகாரிகள் சொன்னதின் பிரகாரம் எங்களுக்கு நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட் என்ற போட்டோ காப்பியை ஜேபிக்கு ஊடாக உறுதிப்படுத்தி சமர்ப்பித்தால் அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் என்று எங்களுக்கு வாக்குறுதி தந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பெண் வேட்பாளர்களுக்கான ஆவணங்களிலே சகலவிதமான ஆவணங்களிலும் உறுதிப்படுத்த சமாதான நீதிவானை உறுதிப்படுத்தி நாங்கள் ஆவணங்களை சமர்ப்பித்திருந்தோம். ஆனால் உங்களுக்கு தெரியும் 18 வயசு நிரம்பினால் தேசிய அடையாள அட்டை இலக்கம் கிடைக்கும். அவர் 18 வயசு பூர்த்தியாகிவிட்டது என்பது. என்னுடைய சாரதி அனுமதி பத்திரம் கிடைக்கும். அவர் 18 வயசை பூர்த்தியாகிவிட்டது என்பது. இதுபோன்ற இலங்கை அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற ஆவணங்கள் பல்வேறுபட்ட இருந்தாலும் இந்த முறை ஒரு வித்தியாசமான ஆவணங்களை ஒன்றை அவர்கள் கேட்டிருந்தார்கள். அதாவது பர்த் சர்டிஃபிகேட்டை உறுதிப்படுத்தி தரும்படி நாங்கள் இந்த ஜாழ் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளை கேட்டிருந்தபடியால் தான் நாங்கள் சமாதான நீதிவானுடைய உறுதிப்படுத்துவதுடன் எங்களுடைய ஆவணங்களை இன்று சமர்ப்பித்திருந்தோம். அப்போதும் சொல்லியிருந்தார்கள் இதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை, நாங்கள் இதை ஏற்றுக்கொள்வோம் என்று. ஆனால் எங்களுக்கு துரதிருஷ்டமான நிலைமை எங்களுடைய அந்த பட்டியல் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் ஒரு பழிவாங்கும் செயற்பாடாகத்தான் நாங்கள் கருதக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் எங்களிடம் முழு சாட்சிகளும் இருக்கின்றது. ஏனைய சபைகளிலே நாங்கள் எங்களுடைய வேட்பு மனுக்கள் நாங்கள் சமர்ப்பித்த வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஜாழ் மாநகர சபையில் மட்டும் எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அதுக்குள்ள பல்வேறுபட்ட இந்த இலங்கை அரசாங்கத்திலே சூழ்ச்சி திட்டம் ஒன்று இருப்பதாகத்தான் எங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கின்றது. நாங்களும் இங்கே நிராகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் ஏனைய தரப்பினுடன் நாங்களும் இப்போது பேசி இருக்கின்றோம். கொழும்பிலே சட்ட சம்பந்தப்பட்ட அந்த சட்டத்தரங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக இவர்கள் ஏற்கனவே எங்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளும் மீறி தான் தோன்றித்தனமான ஒரு அவர்களுடைய நேரடி வழிநடத்திலும் பேரும் நாங்கள் நாளைய தினமே நாளை அல்லது எங்களுக்கு நாளைக்கு அந்த ஆவணங்களை தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். நாளைக்கு அந்த ஆவணம் கிடைத்தவுடன் உடனடியாகவே சட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் போவோம் என்பதை இச்சந்தர்ப்பத்தில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்களுடன் நீங்களும் பேசினீர்களா? நாங்களும் பேசியிருந்தோம். ஆனால் அவர் சரியாகத்தான் எங்களுக்கு சில விஷயங்களை எங்களுக்கு எடுத்து கூறியிருந்தார். உங்களுக்கு தெரியும், பர்த் சர்டிஃபிகேட்டுங்கிறது எல்லாருக்கும் இந்த திணைக்களத்தினால் வழங்கப்படுகிறது. உண்மை 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த ஆவணங்களை பெற முடியும். இருந்த போதிலும் அது தேவை கருதி அந்த ஆவணங்கள் வெளியிடங்களுக்கு நாங்கள் கொடுப்பதனால் அதன் போட்டோ பிரதியை தான் நாங்கள் எடுத்து வைப்பது உண்டு. ஏனைய தரப்புகளோட இணைஞ்சு வழக்கு தாக்கல் செய்வீங்களா? தனியாக வாக்கு நாங்கள் கண்டிப்பாக ஏனைய தரப்பு கூட இணைந்து அவருடைய ஏனைய தேவைப்பட்டால் மட்டுமில்லாமல் தேவைக்கு அப்பால் சென்றும் ஒன்றுபட்டு ஏனைய கட்சிகளுடன் சேர்ந்து நாங்கள் இந்த வழக்கை நடத்துவதற்கும் வழக்கை தொடுப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். சரி. யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிற 17 உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்புமனுக்கள் சம்பந்தமான ஆட்சேபனைகளும் தீர்ப்புகளும் தற்போதுதான் வெளியிடப்பட்டிருக்கிறது. எங்கள் தமிழரசு கட்சி நாங்கள் போட்டியிடுகிற சகல சபைகளிலும், அதாவது யாழ் மாவட்டத்தில் உள்ள சகல சபைகளிலும் எங்களுடைய 17 சபைகளிலும் எங்களுடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதே போல் கிளிநொச்சியிலும்
2 சபைகளுக்கான தேர்தல் தான் இப்பொழுது நடைபெற இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. வவுனியா, முல்லைத்தீவு, திருவோணமலை, மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலேயும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சகல வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. மன்னார் மாவட்டத்திலே மாந்தை மேற்கு சபையினுடைய வேட்புமனு மட்டும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அம்பாறையிலிருந்து இன்னும் எங்களுக்கு செய்தி வரவில்லை. 56 சபைகளிலே மொத்தமாக நாங்கள் வடக்கு கிழக்கிலே போட்டி போடுகிறோம். 55 இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன். அம்பாறையிலே வினயமாக அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகையினாலே வடக்கு கிழக்கிலே நாங்கள் ஒரு தமிழ் பிரதேசமாக, தமிழ் தேசமாக இந்த நாட்டிலே அங்கீகரிக்கப்படுவத வேண்டும் என்று கோருகிறதன் ஒரு அடிப்படை, எங்களுடைய கட்சியினுடைய அடிப்படை கொள்கையை நாட்டிலே நடைபெறுகிற சகல தேர்தல்களிலேயும் மக்கள் ஆதரித்து வந்திருக்கிறார்கள். ஆகையினாலே கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அதிலே ஒரு சிறிய பின்னடைவு ஏற்பட்டதான ஒரு தோற்றம் தென்படுகிற காரணத்தினாலும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் காலையிலே சொன்னதைப் போல இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய மக்கள், வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் ஒன்றாக ஒரு கட்சியோடு சமஷ்டி கோரிக்கையை முன்வைக்கின்ற, தமிழ் தேசத்தை உறுதிப்படுத்துகிற இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒற்றுமையாக வாக்களிக்க வேண்டும். அப்படி செய்வதன் மூலமாகத்தான் தமிழ் தேசத்தின் இருப்பை இந்த தீவிலே நாங்கள் திரும்பவும் முழுமையாக வெளிப்படுத்த முடியும். ஆகையினாலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சம்பந்தமாக நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். விசேடமாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே திரு சுகிர்தன் இதனை மேற்பார்வை செய்தார். சகல மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அப்படியாக எங்களுடைய கட்சியிலே இந்த விடயங்களை குறித்து கவனம் செலுத்தி கடுமையாக உழைத்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல் வருகிற நாட்களிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சாரத்திலேயும் தெளிவான முறையிலே மக்களிடத்திலே உள்ளூராட்சி சபைகளுடைய அதிகாரங்களை நாங்கள் எப்படியாக உபயோகிப்போம், மக்களுக்கு எப்படியாக சேவை செய்வோம் என்பதோடு சேர்த்து நான் ஏற்கனவே சொன்ன விடயங்கள் சம்பந்தமாக எங்களுடைய மக்களுடைய அவதானத்தை நாங்கள் ஈர்த்து வாக்காளர்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு பெருவாரியாக வாக்களித்து வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று வினயமாக வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. தேர்தல் வேட்புமனு ஏற்றுக்கொள்வது தொடர்பாக பிறப்பு சான்றிதழ் மூலப்பிரதி தொடர்பான ஒரு முறைகேடு இடம்பெற்றிருப்பதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். அது சர்க்குலர் இஷ்யூ குழப்பம் ஏற்படுத்தியிருப்பதாக. இது தொடர்பாக என்ன சட்டத்திலே அந்த திருத்தத்தை நான் பார்த்தேன். 2023ஆம் ஆண்டு 30ஆம் இலக்க திருத்த சட்டத்திலே இளம் வேட்பாளர்கள் 25% இருக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு சபையிலேயும் அந்த 25% எந்த அளவு எண்ணிக்கையானது என்பதை தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமானி மூலம் பிரசுரிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நடைபெற்றிருக்கிறது. அவர்கள் அந்த எண்ணிக்கையை சொல்லியிருக்கிறார்கள். பிறப்பு சான்றிதழ் அல்லது பிறப்பு திகதியை எப்படியாக உறுதிப்படுத்த வேண்டும் என்று விவரமாக சட்டத்திலே சொல்வதில்லை. அது சுற்று நிறுவனங்களின் மூலமாகவும் வேறு அறிவூட்டல்களின் மூலமாக தான் செய்யப்படுகிறது. ஆகையினாலே அந்த விடயம் சம்பந்தமாக தேர்தல் ஆணைக்குழு தெளிவாக உதவி மாவட்ட பதிவாளர் உறுதிப்படுத்திய பிறப்பு சான்றிதழ் கொடுக்கப்பட வேண்டும். அப்படியாக பிறப்பு சான்றிதழ் இல்லை என்று சொன்னால் ஒரு சத்திய கடதாசி கொடுக்கப்பட வேண்டும் என்ற சுற்று நிருபம் எங்களுக்கு அனைவருக்கும் அனுப்பப்பட்டிருந்தது. ஆகவே அந்த சுற்று நிருபத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்தோம். எங்களுடைய வேட்புமனுக்கள் மூலப்பிரதி வழங்கப்பட வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டது. மூலப்பிரதி என்று சொல்லவில்லை, அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதி. அந்த அத்தாட்சிப்படுத்துபவர் மாவட்ட மேலதிக மாவட்ட பதிவாளராக இருக்க வேண்டும் என்று
சொல்லப்பட்டிருக்கிறது. சட்ட நடவடிக்கைக்கு செல்வதாக தீர்மானித்திருக்கிறார்கள். அது தொடர்பான சட்ட விளக்கங்கள் அவர்கள் தரப்பில் நியாயம் இருக்கிறதா அல்லது இது சரியாகத்தான் நடந்திருக்கிறதா? நான் நீதிபதியே எவரும் சட்டத்தின் சவாலுக்கு உட்படுத்தக்கூடிய வழக்கத்துக்கு மாறாக தேர்தல் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஏதாவது தெளிவற்ற தன்மை இருக்கிறதா? அது குறித்து நான் இப்பொழுது சொல்ல முடியாது. ஏனென்றால் யாராவது நீதிமன்றத்துக்கு சென்றால் நீதிமன்றம் தான் அதுக்கான வியாக்கியானத்தை கொடுக்க வேண்டும். அப்படி யாராவது நீதிமன்றம் செல்றதுக்கு உங்களை அணுகினா சட்ட உதவி? நான் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர். நான் ஒரு கட்சிக்காக போய் நீதிமன்றத்திலே ஆஜராவது கடினமான விடயம். ஜனாதிபதி சட்டத்தரணியாக இந்த விடயத்தில் அதை செய்ய முடியாது. சுரேஷ் பிரேமச்சந்திரன் தொடர்பு கொண்டதாக தெரிவித்திருந்தார் தற்போது. ஆமாம், அங்கே மண்டபத்தில் இந்த பலரும் இதை பற்றி பேசினார்கள். அனைவருக்கும் உதவி செய்வதற்காக அந்த சட்டத்தின் திருத்த சட்டத்தை நான் எடுத்து எல்லாருக்கும் காண்பித்தும் இருந்தேன். அது வேறு விடயம். தேர்தல் தெரிவித்தாட்சி அலுவலகர்களினால் கட்சிகள் சரியாக வழிநடத்தப்பட்டிருக்கிறார்களா? ஆம், தருணத்துக்கு தருணம் மிக தெளிவான அறிவுரைகள் எங்களுக்கு கிடைத்த வண்ணமே இருந்தன. கட்சி செயலாளர்களுக்கு அவர்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி கிரமமாக அனுப்பி கொண்டே தான் இருந்தார்கள். தேசிய மக்கள் சக்தியானது யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிடுவதற்காக 17 உள்ளூராட்சி கட்டமைப்புகளிலும் தன்னுடைய வேட்புமனுக்களினை தாக்கல் செய்திருந்தது. அவ்வாறு தாக்கல் செய்யப்பட்ட 17 உள்ளூராட்சி சபைகளிலும் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியானது முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ வேட்பாளர் சார்ந்தோ எந்த விதமான ஒரு விலக்குகளுக்கு முற்படாது அத்தனை வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பது நாங்கள் எங்களினுடைய மக்களுக்காக எவ்வளவு பொறுப்புணர்வோடு இவற்றினை தயாரித்திருக்கின்றோம் என்பதனை முதல் படியாக காட்டுகின்றது என்பதனை நான் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த ஆரம்பமானது இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றம், இந்த திசை காட்டியினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த மாற்றம், அதன் வழியாக ஏற்பட்டிருக்கின்ற சட்டவாக்கம், அதனால் ஏற்படுகின்ற நிர்வாகம் உள்ளூர் மட்டம் வரை செல்ல வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இவ்வளவு காலமாக நாங்கள் இந்த வேட்பு மனுக்களை மிகவும் அவதானமாக தயாரித்து இன்றைய தினம் சமர்ப்பித்து அதில் வெற்றியும் கண்டிருக்கின்றோம். இது எங்களினுடைய மிக முக்கியமான வெற்றியாக இந்த யாழ்ப்பாணத்திலே இருக்கின்றது. யாழ்ப்பாணம் என்பது ஒரு முகவரி மட்டுமல்ல, ஒரு அடையாளம் மட்டுமல்ல, அது ஒரு வரலாறு, அது ஒரு வாழ்வியல். அந்த வாழ்வியல் வரலாற்றினை கொண்ட இந்த யாழ் மண்ணிலே அனைத்து 17 உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தியானது ஒருமித்து மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி திசை காட்டியின் வழியாக மக்களினுடைய வழியினை மேல் நோக்கி கொண்டு செல்ல உந்து சக்தியாக அமையும் என இந்த சந்தர்ப்பத்தில் நான் உறுதியாக நம்புகின்றேன். தமிழ் தேசிய கூட்டணி உள்ளிட்ட சில கட்சிகள் தங்களுடைய வேட்புமனுக்கள் திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டிருப்பதாகவும் இதில் என்பிபி சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையகத்தினுடைய தவறான வழிநடத்தல் இங்கு தவறாக செயற்பட்டிருக்கிறார்கள் என்ற மாதிரியாகவும் இதற்கெதிராக வழக்கு தாக்கல் செய்ய போவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இது சம்பவம் அவர்கள் சொல்வதில் உண்மைகள் என்ன? நேற்று இரவு முதல் நாள் எல்லாம் நாங்கள் அவர்களுடைய காரியாலயத்துக்கு சென்று அவர்கள் தயாரிக்கின்ற அந்த வேட்பு மனுக்கள் நாங்களின் தலையிட்டு ஏதாவது கிருகுதால வேலைகளை நாங்கள் செய்திருப்போம் போன்று தெரிகின்றது. அதனால்தான் இதெல்லாம் சும்மா வெற்று கதைகள் வேண்டாம். யாராக எங்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கின்றவர்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இது முதலாவது தடவை அல்ல. இந்த வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்கின்ற முறைமைகள் தொடர்பாக அல்லது இதில் இருக்கின்ற பெண் வேட்பாளரா அல்லது ஆண் வேட்பாளரா, இளம் வேட்பாளர்களா, அல்லது இவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பது பல்வேறு விதமான கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு இருக்கின்றது. இது எல்லோருக்குமே நன்றாக தெரியும். சாதாரணமாக ஏலெவல் படிக்கின்ற ஒரு அரசியல் படிக்கின்ற ஒரு மாணவரிடம் கேட்டாலும் கூட இதுதான் இப்படிதான் என்று மிக தெளிவாக சொல்லுகின்ற போது இவர்கள் இதில் அக்கறை இல்லை என்பது மிக தெளிவாக தெரிகின்றது. அதனால் நாங்கள் இந்த மாதிரியான கூற்றுக்களை கண்டு அலட்டிக் கொள்ளப் போவதில்லை. ஐயா, தயவு செய்து கூறுகின்றோம் நாங்கள், அதாவது தாங்களது முடியாமையை மூடி மறைப்பதற்கு, அதாவது தேசிய மக்கள் சக்தியின் ஆடையை மேலே போட்டுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் போட்டுக்கொள்ளுங்கள், கிடையாது, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இருந்த போதிலும் கூட நாங்கள் மாத்திரம் ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம்.
நாங்கள் இந்த 17 சபைகளுக்கும் ஒரு சபை கூட நிராகரிக்காது. எல்லா சபைகளிலும் வெற்றி பெற்றிருக்கின்ற ஒரே கட்சி தேசிய மக்கள் சக்தி என்பதை இவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, சகித்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் இருக்கின்ற மக்களுக்கு நன்றாக தெரியும், கபிலன் சொன்னது போன்று யாழ்ப்பாணம் என்பது வரலாறு. யாழ்ப்பாணம் என்பது எங்களுடைய ஆசிரியர் சொல்வது போன்று இது ஒரு மாற்று கருத்துக்களினுடைய ஊற்று. அப்ப அந்த ஊற்றில் பிறந்த மக்களுக்கு நன்றாக தெரியும் இவர்களுடைய திருகுதாளங்கள், விளையாட்டுக்கள் என்னவென்று. அதனால் அது சம்பந்தமாக நாங்கள் அலட்டிக் கொள்வதில்லை. எங்களுடைய வெற்றி உறுதியான வெற்றி. இதிலிருந்து முதல்ல நாங்கள் ஆரம்பிக்கிறோம்.